இப்போ விலை வந்து 1699 சார். பட் இந்த வீடு கட்டினது 1550. இப்போ கேட்டு சம்பு எல்லாமே நம்ம ஸ்கோப் தாங்க. சம்பு 12,000 லிட்டர் கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்கோப் தான். ஓகே. அதே மாதிரி பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங்கு, எப்பாக்சி அது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து வந்துருங்க. அப்பாக்சி நாங்கள் போட்டு தந்துடுவோம், வாட்டர் ப்ரூஃபிங் நாங்கள் பண்ணி தந்துடுவோம். ஓகே. அந்த ரேட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா அதே ரேட்டு தான், அதே ரேட்டு. எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டோம். இங்கே டைல் வந்து இது வேற எங்கள் ஸ்கோப்பு தாங்க, இதெல்லாம் எங்கள் ஸ்கோப். ஏதோ ₹1 எக்ஸ்ட்ரா கஸ்டமர்கிட்ட வாங்குறதே இல்லை. எல்லாமே அதாவது எல்லாமே குஜராத்தி டைல் சார். ஓகே. யாராச்சும் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும், இது ₹100 ஆகும், ₹80 ஆகும்னா எல்லாம் போய் ₹40, ₹50 உங்களுக்கு சூப்பரான டைல்ஸ் கிடைக்கும். இதுதான் ரியாலிட்டி. சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட இந்த ரேட்டுக்கு வந்து எப்படி பண்ண முடியுது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. சரி, இப்போ பாருங்க, இந்த டீக்கு டோருக்கு வந்து எனக்கு 48,000 ஆச்சுங்க காஸ்ட். இந்த டோர் இதே வந்து வேற ஒரு பில்டரோ இல்லை வேற கஸ்டமரோ பண்ணியிருந்தா 75,000 ₹1 லட்சம் வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் எங்களுக்கு ரீசனபிளான ரேட்ல தான் எங்களுக்கு வரும். எங்களுக்கு ஏன் ரீசனபிளான ரேட்ல வருதுன்னா, டிம்பர் ஷாப்புக்கு மட்டும் மந்த்லி வந்து 20 lakhs வரைக்கும் பிசினஸ் நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அவங்க எங்களுக்கு ஆல்வேஸ் நல்ல ப்ரிஃபரபுளாக கொடுப்பாங்க. இப்போ நீங்க போய் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு விலை இருக்கும். நீங்க திரும்பி வருவீங்க, வரமாட்டீங்க. வாழ்க்கையில் ஒருக்கா தான் கதை வாங்குவீங்க. நான் அப்படி இல்லை. நான் மாசம் ₹20 லட்சம் வியாபாரம் போது அவங்க எனக்கு பெஸ்ட் வுட் பெஸ்ட் பிரைஸ்ல தருவாங்க. இப்போ வாட்டர் டேங்க் ஒன்று வைக்கிறோம் நாங்க பெரும்பாலும் ஆசீர்வாத் இல்லை காவேரி இந்த மாதிரி பிராண்டு தான் வைப்போம். அது வந்து ட்ரிபிள் லேயர் வாட்டர் டேங்க். இது வந்து எங்களுக்கு ₹7.50 அதுங்க ஒரு லிட்டருக்கு. இப்போ இதுவே வந்து ₹5 இருக்கு வாட்டர் டேங்க். நான் விலை கம்மியில கொடுக்குறேன்னு அந்த வாட்டர் டேங்க் வச்சுட்டு போலாமே. ஓகே. எஜுகேட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் எனக்கு நான் வீடு கட்டினா என்ன போடுவோம் அதே மெட்டீரியல் தான் கஸ்டமர்ஸ்க்கு போட்டு தரேன். இப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் பெஸ்ட் ப்ரைஸ் நாங்கள் இருப்போம். So I would say it's really a key to many of the family goals. Thank you. And and I got a very good appreciation about it. Like the ventilation, the lighting, everything has come up very nice. And we could. I mean, you all can see like how happy we are. Today is the housewarming day, and we are very happy. We have seen in the YouTube, and then we came out with charges. So I think we did the right thing. So I hope many people will inspire on this and come forward to you. Thank you for experience actually. வணக்கம் சார். வணக்கம். உங்கள் பேர், உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் சொல்லிட்டு. ரியாஸஸ் கோல்டன் கீ கன்ஸ்ட்ரக்ஷன் சார். என் பேர் ரியாஸ், ஃபவுண்டர் ஆஃப் ரியாஸஸ் கோல்டன் கீ கன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே சார். ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் ஆமாம், நிறைய பேர் வீடு கட்டணுன்ற போது தான் வீடியோவை தேடுவாங்க. கண்டிப்பாக அதுக்காக. ஓகே சார். இப்போ உங்கள் என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு பண்ணுறீங்க சார்? சரி, இந்த இப்போ விலை வந்து 1699 சார். பட் இந்த வீடு கட்டினது 1550. என்ன லேண்ட் ஏரியா, என்ன பில்டப் ஏரியாங்க சார்? இது டோட்டலாக லேண்ட் ஏரியா வந்து 30/50ங்க, கார்னர் பிளாட்டு. ஸோ இது வந்து வெஸ்ட்டு நார்த் ஃபேஸிங்க. ஸோ டோர்ஸ் எல்லாம் ஆஸ் பர் வாஸ்து நார்த் வச்சு கட்டியிருக்கோம். ஓகே. ஸோ கிரவுண்டு ஃபுல் பார்க்கிங் கேட்டிருந்தாங்க கிளைண்ட்டு, கார் பார்க்கிங் கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ப்ரொபோசல் கொடுப்போம். கஸ்டமர் சூஸ் பண்ணுற கான்செப்ட் ஆஃப் ஃப்ளோர் பிளான், கஸ்டமர் சூஸ் பண்ணுற மாதிரி தான் எலிவேஷன், எல்லாமே அவங்களோட கான்செப்ட் தான் இருக்கும். பட் நாங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், அவ்வளோதான். ஓகே சார். ஓகே. இப்போ அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் சொல்கிறீங்கல்ல, ஆமாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ளூடா? எல்லாமே இன்க்ளூடட் சார். எல்லாமே இன்க்ளூடட் தான். எல்லாமே இன்க்ளூடட். ஓகே சார். ஓகே. விலை கம்மியாக இருக்கின்றனால ஏகப்பட்ட சந்தேகம் வருதுங்க. இல்லை நமக்கு வர்றதை விட பார்க்குற ஆடியன்ஸுக்கும் பில்டர்ஸுக்கும் தான் வருது. புரியுது. ஓகே. இப்போ அந்த ரேட்டுன்னு வரும்போது குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல் வந்து ஒரு டவுட் வரும். ஒருவேளை இது பெங்களூர் அப்படின்றதால இல்லை நிறைய டூப்ளிகேட் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில பிராண்ட் ஆஃப் ஒயர்ஸில் வருது. அந்த பிராண்ட் நாங்களே போடுறது. கிளைண்ட் எஜுகேட் பண்ணுவோம். கிளைண்ட் அந்த பிராண்டு தான் வேணும்னு சொல்லுவாங்க. அந்த பிராண்ட் பேர் நான் சொல்லக்கூடாது அஃபிஷியலாக. ஆமாம், சொல்லக்கூடாது. ஸோ அதனால் அந்த பிராண்ட் பேரை சொல்லாமல் சொல்கிறேன். கிளைண்ட் எங்கிட்ட எனக்கு இந்த பிராண்டு போடுங்கன்னா நாங்கள் அதை சொல்லிடுவோம். சரி, இதில் அதிகமாக டூப்ளிகேட் வருது, இது வேண்டாம் அப்படின்றத நாங்கள் அஃபிஷியலாக சொல்லிடுவோம். ஓகே. ஸோ எது ஒரிஜினல் அதுதான் போடுவோம். அதாவது ஒயர் ஆகட்டும், இல்லை ப்ளம்பிங் ஐட்டமாக இருக்கட்டும், எதுலேயும் ஷார்ட் கட்டு சூஸ் பண்ணால் நீங்கள் லாங் ரன் போக முடியாது. சரி, இப்போ 3 வருஷமாக நீங்கள் எனக்கு வீடியோ போட்டிருக்கீங்க, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அப்போ இருந்ததோட இப்போ இன்னும் பெட்டராக தான் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர எதுவுமே காம்ப்ரமைஸே இல்லை. நிறைய பேருக்கு தெரியும் இந்த வேலையில் யாரும் வீடு கட்டி தர மாட்டாங்கன்னு. ரியாலிட்டி அதுதான். நாங்கள் கொடுக்குறது தான் பெஸ்ட் ப்ரைஸ் மார்க்கெட்டில் தெரியும். ப்ளஸ் எங்கள் சர்வீஸ் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். வாட்டர் டேங்க் ஒன்று வைக்கிறோம் நாங்கள் பெரும்பாலும் ஆசீர்வாத் இல்லை காவேரி இந்த மாதிரி பிராண்டு தான் வைப்போம். அது வந்து ட்ரிபிள் லேயர் வாட்டர் டேங்க். இது வந்து எங்களுக்கு ₹7.50 அதுங்க ஒரு லிட்டருக்கு. இப்போ இதுவே வந்து ₹5 இருக்குது வாட்டர் டேங்க். நான் விலை கம்மியில் கொடுக்குறேன்னு அந்த வாட்டர் டேங்க் வச்சுட்டு போகலாமே. ஓகே. எஜுகேட் பண்ணணும் அவசியம் இல்லை. பட் எனக்கு நான் வீடு கட்டினா என்ன போடுவோம் அதே மெட்டீரியல் தான் கஸ்டமர்ஸ்க்கு போட்டு தரேன். இப்போ எனக்கு இந்த 2 வாட்டர் டேங்க் வைக்கிறேன், இல்லை 3 வாட்டர் டேங்க் வைக்கிறேன்னு வைங்களேன். 3000 லிட்டர் வைக்கும் போது 3000 லிட்டருக்கு ₹2 வச்சா எனக்கு எவ்வளோ மிச்சமாச்சு? ஆமாம். புரிஞ்சுங்களா? ஸோ அது மாதிரி நானும் சேவ் பண்ண தெரியும். பட் நாங்கள் அகெயின் அதில் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணாமல் குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன்னா பிகாஸ் லாங் ரனில் குவாலிட்டி தான் சக்சீட் ஆகும். ப்ரைஸு கொடுத்து குவாலிட்டி கொடுத்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் லாங் ரனில் நீங்கள் சஸ்டெயின் ஆகுங்க மார்க்கெட்டில்.
இல்லாட்டி யூல் பி லெஃப்ட் பிஹைண்ட் ஆக்சுவலி. ஓகே ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் அப்படின்றதால தான் உங்களுக்கு கம்மியாக கொடுக்க முடியுதா இல்லை சரி, பெங்களூர்லேயே இது பெங்களூர்லயே வந்து சார் இப்போ உங்க ரேட்டுக்கே 2000 ரூபா பண்ற போயிட்டு இருக்குங்க வேலை. 2000 ரூபா 2000 ரூபா 2200 போயிட்டு இருக்குங்க வேலை. ஓகே. இதே ஒரு ஸ்பெக் ஸ்கொயர் ஃபீட் இதோட கம்மியா இருக்கும். இதோட கம்மி இதோட கம்மியா இருக்கும். இப்போ ஒரு சில பில்டர்ஸே சொல்லுவாங்க, ஆ நீங்க ஒண்ணுமே இல்லை, கூகுள் அடிச்சீங்கன்னா ஒரு 10 கம்பெனி டீட்டெயில் கிடைக்கும். 10 கம்பெனிலும் கொட்டேஷன் எடுங்க, உங்களுக்கு தெரியும் வந்து என்ன மெட்டீரியல் போடுறாங்கன்னு. ஆமாம் ஆமாம். அப்புறம் ரியாசஸ் கோல்டன் கீழேயும் கொட்டேஷன் எடுத்துக்கோங்க. ரிவ்யூ கீழே கண்ட மாதிரி போகிறதுக்கு முன்னாடி எங்கள் கம்பெனியை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, என்ன மெட்டீரியல் போடுறோன்னு அதுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஓகே. இப்போ இந்த வீடியோக்கு கீழே நிறைய பேர் வந்து அப்படி தான் கமெண்ட் பண்ணுறாங்க. அதாவது ரேட்டை பார்த்த உடனே இதெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வீடியோவே முழுசா பார்க்க மாட்டாங்க. இதில் கொட்டேஷனை வாங்கி அதை செக் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பில்டிங் சேலுக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஆமாம் 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 ஆமாம். வீடியோவை யாரும் முழுசா பார்க்கறது இல்லை. அந்த மாதிரி தான் நிறைய பில்டர்ஸும் இருக்கிறாங்க. ஆமாம், இது வந்து சீட்டிங்கு, அதாவது இந்த சதுரங்க வேட்டை படத்தெல்லாம் வந்து பேசுறாங்க. முதல்ல ஆசை காட்டி அதுக்கப்புறம் உள்ள இழுத்து கட்டி முடியல. இல்ல அது மாதிரி இருந்திருந்தா இப்போ வரைக்கும் எனக்கு எவ்வளவோ தப்பான விஷயம் நடந்திருக்கும். புரிஞ்சுங்களா? இப்போ நம்மளே ஒரு 5 வீடு போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். அது கம்மி போட்டிருப்போம், டெஸ்டிமோனியலும் கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. மக்கள் எவ்வளவு பேர் பேசியிருக்காங்க, என்னென்ன இருக்கு. பேசுறவங்க பேசட்டும் சார், நம்ம பண்றதை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஆமா ஆமா ஆமா. இல்ல பாதியில விட்டுட்டு போனோம் அப்படின்னு இருக்கிறவங்க இத்தனை வருஷமாவும் பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா. அதோட ஃபினிஷ் பண்ண வீட்டையும் காமிக்க மாட்டாங்க. ஆமா. ஓகே சார். இப்போ வந்து நீங்க பண்றீங்க 1699, பட் இந்த வீடு கம்மியா தான் பண்ணிருக்கீங்க. ஆமாங்க, ஆமா ஆமா. பட் அந்த ரேட்டுக்குள்ள நீங்க வந்து சம்பு, எலிவேஷன் டிசைனு, கேட்டு இதெல்லாம் எக்ஸ்ட்ரான்னு சொல்லுவீங்களா இல்லை அதுக்குள்ளேயே பண்ணுறீங்க? சார் இப்போ எலிவேஷனாக இதில் வந்து டெயில்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கோம் சார் எலிவேஷனில். ஓகே. இப்போ அந்த லைட்ஸ் வந்து பார்த்தீங்களா, எலிவேஷன் லைட்ஸ், இதெல்லாம் தான் அடிஷனல் காஸ்ட் வருங்க. மற்றபடி எலிவேஷனில் எதுவும் சார்ஜஸ் இல்லைங்க. சிவில் ஒர்க்கில் வந்தால் சிவில் ஒர்க்கில் எதுவும் சார்ஜஸ் இல்லைங்க. மெட்டீரியல் வந்தால் அது ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ கேட்டு, சம்பு எல்லாமே நம்ம ஸ்கோப் தாங்க. சம்பு 12,000 லிட்டர் கொடுத்துருக்கோம், நம்ம ஸ்கோப் தான். ஓகே. இப்போ வேற எதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரான்னு இந்த ரேட்டுக்கு மேலே போகும்போது வாங்குவீங்க, இல்லை இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுறீங்க இந்த ரேட்டுக்குள்ளேயே? மேக்ஸிமம் எல்லாமே வந்துடுதுங்க. இப்போ எலிவேஷன் டைல்ஸ், இப்போ இந்த லிஃப்ட் வாலில் போட்டிருக்க கிரானைட் ஆகட்டும், இந்த மாதிரி திங்ஸ் தான் எக்ஸ்ட்ரா வருமே தவிர மேக்ஸிமம் எல்லாம் அதுலேயே வந்துடும். ஓகே. டெரஸில் வெதரிங் கோர்ஸ் வந்து எல்லாம் ஃப்ரீ தாங்க. அது இப்போ 2 விண்டோ கொடுத்துருப்போம், அந்த 2 விண்டோக்கு சார்ஜ் ஆகும். ஒரு விண்டோ எங்கள் சைட்லேருந்து வரும், இன்னொரு விண்டோ நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஒரு விண்டோ ஒரு ஹாலுக்கு 4x4 சைஸ் கொடுத்துருக்கோம்னாக்கா கிளைண்ட் வந்து எனக்கு 10 ஃபீட் வேணும்னா 10 ஃபீட் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ அதே மாதிரி அந்த யூபிவிசி விண்டோவில் வந்து நார்மல் 80 mm வந்து உங்களுக்கு வராது. அது அப்போ அது திக்னஸ் அதிகம் பண்ணும், 90 mm பண்ணும். ஸோ அதுக்கு ப்ரைஸ் அகைன் ஜாஸ்தியும். அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணும் போது தான் வந்து சார்ஜ் பண்ணுவோமே தவிர எங்களோட ரெகுலராக என்ன இருக்கோ அதெல்லாம் நாங்கள் சார்ஜ் வாங்கவே மாட்டோம். இன்னும் ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன், நான் எல்லார்ட்டும் மீட்டிங்லேயே தான் சொல்லுவேன் கிளைண்ட்ஸ்ட்டு, எங்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு 4 கம்பெனியை விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸலில் அப்டேட் பண்ணுங்கள். கம்பெனி, ஸ்டீலு, சிமெண்ட் எல்லாமே போடுங்க. அந்த சிமெண்ட் எந்த கிரைட்டீரியாவில் இருக்குன்னு பாருங்க, அந்த ஸ்டீல் என்ன கிரைட்டீரியாவில் இருக்குது, எந்த லெவலில் மார்க்கெட்டில் இருக்குன்னு பாருங்க. அந்த மார்க்கெட் ப்ரைஸ் செக் பண்ணுங்க. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணிருங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி மட்டும். ஸோ அது வீடு கட்டுற போது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது, ஒரு நல்ல புரிதல் இருக்கும். அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன கொடுக்குறாங்க, டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, அதுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வருது, இது எல்லாத்தையும் ஒரு எக்ஸல் அப்டேட் பண்ணுங்கள். எல்லா கம்பெனிது போடுங்க, எங்கள் கம்பெனிது போடுங்க. பெஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வாங்க, நல்லபடியாக கட்டி தரும். இப்போது இந்த ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2000, 2100 இந்த ரேட்டுக்கெல்லாம் ஸ்டார்டிங்கில் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். ஸ்டார்டிங் ரேஞ்சே சொல்கிறேன். ஆமாம் ஆமாம். அந்த பேசிக் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா லிண்டல் வந்து ஃபுல்லாக கொடுக்க மாட்டாங்க, கட்லிண்டல் தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃபிங் அதில் வராது. அதுக்கு அடுத்த ரேஞ்ச் 2300 இந்த ரேஞ்சில் தான் வரும். இப்போ நீங்கள் வந்து இந்த ரேட்டுக்கு பண்ணுறேன்றீங்க. அதில் இங்கே வந்து இப்போ அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸாக நாங்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா அதில் குவாலிட்டியில் கம்மியாக இருக்கும். அதுதான் இப்போ நாங்கள் ஸ்டார்டிங் வந்து சில் லெவல் கான்கிரீட் போடவே மாட்டோம். ஓகே. சில் லெவல் கான்கிரீட் எந்த பில்டிங்லையும் போட மாட்டோம். சில் லெவல் கான்கிரீட் இப்போ எல்லா பில்டிங்லையும் போட்டுட்ருக்கோம். கிராக்ஸ் மினிமம் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. இப்போ இது எனக்கு எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகுது. பட் ஸ்டில் அதே 1550 வீடு கட்டினவங்க எல்லா பழைய கிளைண்ட்ஸுக்கும் நாங்கள் சில் லெவல் கான்கிரீட் போட்டு தான் கொடுத்துருக்கோம், த்ரூ லிண்டல் போட்டு தான் கொடுத்துருக்கோம். எதுலையுமே காம்ப்ரமைஸ் இருக்காது. பிகாஸ் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ணும், அந்த ப்ராப்ளத்தை இக்னோர் பண்ணால் அந்த ப்ராப்ளம் இன்னும் பெரிய ப்ராப்ளமாக மாறும். அது மாதிரி நாங்கள் அவாய்ட் பண்ணவே மாட்டோம். அந்த ப்ராப்ளத்தை இமீடியட்லி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியும் தான் பார்ப்போம். ஓகே. அதே மாதிரி பாத்ரூம் வாட்டர் ப்ரூஃபிங்கு, எப்பாக்சி, அது எல்லாமே எங்கள் சைட்லேருந்து வந்துருங்க. எப்பாக்சி நாங்கள் போட்டு தந்துடுவோம், வாட்டர் ப்ரூஃபிங் நாங்கள் பண்ணி தந்துடுவோம். ஓகே. அந்த ரேட்டுக்குள்ளே எக்ஸ்ட்ரா அதே ரேட்டு தான், அதே ரேட்டு. எக்ஸ்ட்ரா அதெல்லாம் எதுவுமே வாங்க மாட்டோம் சார். ஓகே சார். ஓகே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளோரா? 4.5 ஃப்ளோர் சார். 4.5 ஃப்ளோர். மேலே வந்து ஓனரோட டூப்ளெக்ஸ். ஓகே. கீழெல்லாம் ரெண்டல். கீழே வந்து டோட்டலாக வந்து ஒரு ஃப்ளோர்லேயும் வந்து 2 BHK 1 BHKன்ற மாதிரி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு, செகண்ட், தேர்டுங்க. ஓகே சார். உள்ள போய் பார்த்துலாம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஓகே சார். இது வந்து ஓனரோட வீடு, ஓனரோட ஃப்ளாட் சார். இது டூப்ளெக்ஸ் ஆக்சுவலி 4th ஃப்ளோரில். 4th ஃப்ளோர்னா அகைன் பெங்களூரோட எந்த சவுண்ட் எந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நிம்மதியாக இருக்கணுன்றதுக்காக 4th ஃப்ளோர் அவர் சூஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு. ஓகே. ஸோ டெனன்ட் எல்லாம் வந்து கீழே இருப்பாங்க. அதுக்கு 4th ஃப்ளோர் டோட்டலாக 4th and 5th ஒரு ½ ஃப்ளோர் கிட்ட மேலே கட்டியிருக்காரு தனியாக இருக்கு. ஓகே. ஸோ டூப்ளெக்ஸ் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே சார்.
இது மெயின் டோர் கீழே ரெண்டல் வீடுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது டீக்குட் டோர் சார். இது கஸ்டமைஸ்டாக அவர் ஃப்ளோருக்கு மட்டும் டீக்குட் டோர் கேட்டிருந்தாங்க. கீழே வந்து லேமினேட்டட் டோர் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ நம்ம பேக்கேஜ் 1550 வீடு கட்டினாருங்க. இந்த வீடு வந்து 1550 பண்ணாரு. 550 லேமினேட்டட் டோர் தான் நம்மளுக்கு வரும். நார்மலாக மெயின் டோர்லாம் லேமினேட்டட் டோர் வரும். ஓகே. அப்புறம் பெட்ரூம் டோர்லாம் வந்து நம்ம இது வரல ஃப்ளஷ் டோர்ஸ் வரும். அதுதான் நம்ம பேக்கேஜ். ஸோ இந்த இது வந்து ஒரு கஸ்டமைஸ் எனக்கு 8 feet ஹைட் வேணும்னு இருந்தாரு. ஸோ இது வந்து டோர் வந்து ஒரு 5.5 feet கேட்டிருந்தாருங்க. டோர் விண்டோ மாதிரி இருக்குன்னு சொல்லி டபுள் டோர் கான்செப்டில் இருக்குன்னு இருந்தாரு. ஸோ நாங்கள் 6 inches with 4 inches இது கொடுத்துருக்கோம், செக்ஷன் கொடுத்துருக்கோம் வுட் டீக்குட்ல. ஓகே. இப்போ இந்த வீட்டுக்கு மட்டும் கஸ்டமைஸ்னா இதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்? இப்போ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் மட்டும் அது மாதிரி பண்ணால் அவங்க ஆக்சுவலி லைக் பர்டிகுலராக 1-2 திங்ஸ் என்னென்ன வேணுன்றது மட்டும் மாற்றிக்கிட்டாங்கனாக்கா அதுக்குள்ள கிளைண்ட் வில் ஹாவ் லாட் ஆஃப் பெனிஃபிட். அதில் அவருக்கு பெனிஃபிட் நிறையா இருக்கும். ஓகே. அந்த சேஞ்சஸுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கொடுத்தா போதும். ஆஸ் என்டையர் பேக்கேஜாக எடுக்கல, இது மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகே. இப்போ ஃப்ரண்டேஜில் இருக்கிற இந்த கிளாடிங் ஒர்க்கு வந்து எந்த பேக்கேஜ் எடுத்தாலுமே அடிஷனல் ஸ்கோப்பில் தாங்க வரும். ஓகே. வால் ஒர்க்கு, கிளாடிங், டைல்ஸ் வந்து எது இருந்தாலுமே சரி எல்லாமே அடிஷனல் தான் வரும். 1550 எடுத்தாலும் சரி, நீங்கள் 1850 பேக்கேஜ் எடுத்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அடிஷனலாக தான் வரும். வால் கிளாடிங் அடிஷனல் தான். ஆமாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்களை எக்ஸ்ட்ரா பண்ணால் கூட இந்த ரேட்டுக்கு வந்து எப்படி பண்ண முடியுது அப்படின்னு நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. சரி, இப்போ பாருங்க, இந்த டீக்குட் டோருக்கு வந்து எனக்கு 48,000 ஆச்சுங்க காஸ்ட். ஓகேங்க. இப்போ இந்த டோருக்கு வந்து இப்போ இதுக்கு நான் பாலிஷ் அடித்தேன். இதெல்லாம் பாலிஷ் அடிக்கிறது நான் தனியாக பணம் செலவு பண்ணியிருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காருன்ற போது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம ஏதாச்சும் அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும்னு சொல்லி எல்லாமே நானே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். இன்னைக்கு இதுலேருந்து சம்பாரிச்சு எல்லாமே என் வீட்டுக்கு தான் வரணும்னு நினச்சா தப்பு. அது கஸ்டமர்ஸ் நாங்கள் ரிட்டர்ன் கொடுப்போம். இப்போ இதில் பாலிஷ் அடிச்சதெல்லாம் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தோம். இந்த டோர் இதே வந்து வேற ஒரு பில்டரோ இல்லை வேற கஸ்டமரோ பண்ணியிருந்தா 75,000 1 லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரீசனபிளான ரேட்டில் தான் எங்களுக்கு வரும். எங்களுக்கு ஏன் ரீசனபிளான ரேட்டில் வருதுன்னா, நான் எந்த ஒரு வெண்டர்ட்டையும் கிரெடிட்ல சரக்கே வாங்க மாட்டோம். சரக்கு வந்ததுமே பேமெண்ட் போயிடும். அவங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த டிம்பர் ஷாப்புக்கு மட்டும் மந்த்லி வந்து 20 lakhs வரைக்கும் பிஸ்னஸ் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ அவங்க எங்களுக்கு ஆல்வேஸ் நல்ல ப்ரிஃபரபுளாக கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் போய் வாங்கும் போது உங்களுக்கு ஒரு விலை இருக்கும். நீங்கள் திரும்பி வருவீங்க, வரமாட்டீங்க. வாழ்க்கையில் ஒருக்கா தான் கதை வாங்குவீங்க. நான் அப்படி இல்லை. நான் மாதம் 20 லட்ச ரூபா வியாபாரம் போது அவங்க எனக்கு பெஸ்ட் வுட் பெஸ்ட் ப்ரைஸில் தருவாங்க எப்பொழுதும். புரியுது. அப்போ அந்த வீட்டுக்கான எல்லா மெட்டீரியலுமே நீங்கள் அந்த மாதிரி வாங்குறதால உங்களுக்கு அது வந்து எனக்கு என் பேரில் இருக்க நம்பிக்கைக்கு இவர் தர்றது, வெண்டர் தர்றது. இந்த லாபத்தை நான் டைரக்டா கஸ்டமருக்கு கொடுத்துருவேன். இதுல வந்து நான் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் வைக்கணும், இதெல்லாம் எனக்கு இந்த தாட் ப்ராசஸ் வரவே வராது. ஏன்னா இப்போ இந்த கிளைண்ட் எனக்கு இந்த வியாபாரம் கொடுத்தனால தான் எனக்கு இதெல்லாம் பண்ண முடியுது. அதனால கிவிங் பேக் டு கஸ்டமர் அகைன். ஓகே. அதனால தான் வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட்டும் உங்ககிட்ட கம்மியா இருக்கு. கண்டிப்பா சார். நான் கிரெடிட்டே இல்லை. நான் ஸ்டார்டிங்ல உங்கள்ட்ட சொன்ன மாதிரி தான், எந்த சரக்கும் கிரெடிட் வாங்க மாட்டோம். என்கிட்ட எந்த வெண்டரை வந்து இவர்கிட்ட கொடுத்து பணம் கொடுக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க, எந்த கஸ்டமர் என்ன ஏமாத்திட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. இது 2 விஷயம். ஏன்னா நான் வந்து கொடுக்கல் வாங்கல ரொம்ப கிளியரா இருப்பேன். என்னோட லெட்ஜர் புக்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்ப அதனால வந்து உங்களுக்கு எல்லாமே ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். பெரிய விஷயமா எதுவுமே இல்லை. ஓகே, உள்ள போயிடலாம். இந்த ஃப்ளோர் மட்டும் 11 feet ஹைட் கொடுத்துருக்கோம். ஆஸ் ஓனர் வீடுன்றனால அந்த இடத்துல அந்த ஒரு நல்ல ஒரு லுக் இருக்கணுன்றதுக்காக 11 feet ஹைட் கொடுத்துருக்கோம். ஓகே. டிசைன் வைஸாவும் நல்லா கிராண்டா இருக்கணும். அட் த சேம் டைம் வந்து இது 4th ஃப்ளோர்ல இருக்கனால பெரிய விண்டோ வேணும்னு கேட்டிருந்தாங்க. பெரிய விண்டோ கான்செப்ட் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ தட் இதுல வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வெளிச்சம் இருக்கும் டே டைம்ல வந்து. ஆமா நல்லாவே வெளிச்சம் இருக்கு. அதுக்கேத்த மாதிரி ஒயிட். அதான். ஓகே. ஸோ இது வந்து அடிஷனலாக தான் வருங்க. இந்த மாதிரி விண்டோலாம் வந்து நம்மளுக்கு நார்மல் சைஸ். ஆமா, சைஸ் பெருசா இருக்கனால அது அடிஷனல் ஸ்கோப்ல. ஓகே. நார்மல் விண்டோனா உங்களுக்கு அந்த ஸ்கோப் அது நம்ம ஸ்கோப்ல வந்துரும். இந்த இடத்துல கிளையன்ட் வந்து வரும்போது எனக்கு இந்த இடத்துல இப்படி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நாங்க அதை இது பண்ணி கொடுத்துருவோம் ஆக்சுவலி. ஓகே. இப்போ கீழேயும் யூபிசி விண்டோ தான், இங்கேயும் யூபிசி. ஆமாங்க. கிச்சன், 2 பெட்ரூம், ஒரு ஆஃபீஸ், பூஜாரங்க. ஸோ இது வந்து ஆஃபீஸுங்க. ஏன்னா பிகாஸ் அது மோஸ்ட்லி ஐடியில் இருக்கனால அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவாருங்க. ஸோ இதனால ஆஃபீஸ் ரூம் பண்ணியாச்சு. இது வந்து கார்னர் சைட்ன்றனால 2 பக்கம் வென்டிலேஷனுக்கு வச்சு. ஸோ இது வந்து டே விண்டோ கான்செப்ட்ல உட்காந்துட்டு ஒர்க் பண்ற மாதிரி, இல்லை டெஸ்க்ல வேலை செய்யற மாதிரி கான்செப்ட் டிசைன் பண்ணிருக்கோம். ஓகே. இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இன்னும் இன்டீரியர் ஒர்க்லாம் கொஞ்சம் முடிய வேண்டியது. எல்லாம் முடிஞ்சுங்க. கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணோம். ஏன்னா 2 நாள் தான் ஆச்சு பூஜை பண்ணி ஆக்சுவலி. ஓகே. எனக்கு பெட் வரணும் அவ்வளவுதான். பட் ஆல்ரெடி கிளையண்ட் இங்க இருக்காங்க, நைட் இங்க தங்கிட்டு தான் இருக்காங்க. இங்க டைல் வந்து இது வேற எங்க ஸ்கோப் தாங்க. இதெல்லாம் எங்க ஸ்கோப். ஏதோ ₹1 எக்ஸ்ட்ரா கஸ்டமர்ட்ட வாங்குறதே இல்லை. எல்லாமே குஜராத் டைல் சார். யாராச்சும் இதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா ஆகும், இது ₹100 ஆகும், ₹80 ஆகும்னா எல்லாம் போய் ₹40 ₹50 உங்களுக்கு சூப்பரான டைல்ஸ் கிடைக்கும். இதுதான் ரியாலிட்டி. எந்த மார்க்கெட் 2x2 எடுங்க, 2x4 எடுங்க, எல்லாமே அந்த ரேஞ்சில் கிடைக்குங்க. இது அட்டாச் பாத்ரூம். ஆமா, அட்டாச் பாத்ரூம்ங்க. ஓகே. பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் இங்கேயும் பேரி வேர் தான். எல்லாமே பேரி வேர் தான் சார். அவங்களுக்கு கிளைண்ட்டை நாங்கள் கேட்டலாக் அனுப்பிச்சு கேட்போம், எதுவும் சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி.
அவங்க கிளைண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி போட்டு கொடுத்துருவோம். ஆக்சுவலி ஓகே 7 ஃபீட் ஹைட்டுக்கு டைல்ஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டாண்டர்டாக எல்லா கிளைண்ட்ஸ்க்கும் அதான் வரும். சில பேர் 10 அடி கேட்பாங்க, பட் இவங்க 7 ஃபீட்டாக எனக்கு போதும் அப்படின்ட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ ஓப்பன் கிச்சன் கான்செப்ட் அகைன். ஓகே சார், இப்போ கிச்சன் ஹைட்டு என்ன வைக்கிறீங்க அப்படின்றது? சரி, இப்போ நார்மலாக வந்து நான் எல்லாருக்கும் என்ன கிளைண்ட் இது பண்ணேன்னா, ஒருத்தர் இப்போ லேடிஸ் வந்து ஒரு சிலர் வந்து 5, 5.2, 5.4, 5.10 அது ஹைட் அவங்க பேஸ்ட் டிபெண்ட் ஆகும். நாங்கள் நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி ஃப்ளோரிங் போட்டதுக்கு அப்புறமா அவங்க லேடிஸ் நிற்க வச்சு எந்த அளவு ஹைட்டு தேவை இருக்குன்றதை பார்த்தா எடுப்போம். பட் நார்மலாகவே ஆமாம் மாறும். இப்போ நார்மலாகவே நம்ம இப்போ டெனண்ட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம், வாடகை வீட்டுக்கு கொடுக்குறோம்னு வைங்களேன், 32 to 33 inches கொடுக்கும். ஓகே, ஃப்ரம் த ஃப்ளோர் லெவல் இது இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதுக்கு மேலே கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு 4 inches வந்துடும். அதுக்கு மேலே பாத்திரம் வந்து ஒரு 10 inch 12 inch வரும். இப்போ அதெல்லாம் வச்சு சமையல் பண்ணும்போது லைக் கஷ்டப்பட்டு குக் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, சமைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது ஈஸியாக இருக்கணும்னு அது பண்ணோம். ஒரு சில இடத்துல வந்து இப்போ சிங்க் வந்து ரொம்ப கீழே வச்சிருவாங்க, நீங்கள் குனிஞ்சு கழுவுற மாதிரி இருக்கும். அது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இடுப்பு ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ இது ரெண்டுமே இருக்கக்கூடாது. அதனால 32 to 33 inches will be நாமினல். அகெயின் ஒரு சில லேடிஸ் வந்து ஹைட்டாக இருந்தாங்கன்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணும். ஒரு சிலர் ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து நம்ம இதை பண்ணோம் கஸ்டமைஸ். பட் நார்மலாக 32 to 33 inch will be perfect. ஓகே. இப்போ கிச்சன் மேடைக்கு நீங்கள் கிரானைட் கொடுக்குறீங்க. ஆமாங்க. அதே மாதிரி வால் டைல் எல்லாம் எது வரைக்கும் ஓட்டுவீங்க? இது 7 feet ஹைட்டுங்க. ஓகே ஓகே, அந்த லிண்டல் லெவல் வரைக்கும் நீங்கள் ஓட்டுவீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே. இப்போ இந்த 7 feet வால் டைல் எல்லாம் உங்களோட ஸ்கோப்பில் தான்? ஆமாம் சார். கிச்சனில் வந்து நம்ம டைல்ஸ் வால் டைல்ஸ் கொடுத்துருவோம். பாத்ரூம்லேயும் வால் டைல்ஸ் நம்மளது இருக்கும். அவுட் சைட் அதாவது பார்க்கிங்கில் ஃப்ரண்ட் வால் ஏதாவது கேட்பாங்க கிளைண்ட்ஸ் நார்மலாக. அப்புறம் வந்து இந்த லிஃப்ட் வாலில் கேட்பாங்க. லிஃப்ட் வாலில் கிரைனைட்டு இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான். ஓகே ஓகே. அதாவது அவுட்டோர் வீட்டுக்கு வெளியே இருக்கிறது எல்லாமே வால் டைல்ஸ் அடிஷ்னலாக தான் வருங்க. ஓகே ஓகே. இப்போ கிச்சனு பாத்ரூம்லாம் ஃபண்டமெண்டலாக கொடுத்தே கொடுக்கணுங்க. ஓகே. இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குங்க, இங்கே பூஜை இருக்குது. இது ஃப்ரண்ட் பால்கனியோட வருங்க. இது வந்து பெட்ரூம், டாய்லெட் அட்டாச், ஃப்ரண்ட் பால்கனி, வாக் அண்ட் வார்ட்ரோப் இருக்கும். இந்த ஸ்டேர்கேஸோடைய கிரானைட்லாம் வந்து நம்ம ஸ்கோப் தான் சார். இது எல்லாமே நம்ம ஸ்கோப் தான். ஓகே. இங்கே ஹை சீலிங்காக ஒரு டச் ஸ்டேர்கேஸ். ஆமாங்க. இது ஒரு பெட்ரூம், டாய்லெட் வெளியே கொடுத்துருக்கோங்க. இங்கே எத்தனை பெட்ரூம் இருக்குது மேலே? இங்கே மேலே 2 இருக்குங்க. ஸோ இது ஒரு பெட்ரூமு. ஸோ அகைன் பே விண்டோ. ஓகே. அந்த கீழே வந்து ஆஃபீஸ் ரூம் இருந்தது, அதுக்கு கீழே ஆஃபீஸ் ரூம் இருந்து இந்த இடத்துல வந்து நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு இருக்கட்டும் சில ரூம் கட்டிட்டாருங்க கிளைண்ட்டு. ஓகே. ஸோ இந்த வியூ நீங்கள் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு ஆக்சுவலி. ஓகே. இதெல்லாம் அட்டாச் பாத்ரூமா? ஆமாங்க. ஓப்பன் பண்ணிச்சா மட்டும் டெரஸ் பார்க்க வழி. இங்கே ஒரு செட் அவுட்டு. இது கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கு. இங்கே வாஷிங் மிஷின் இங்கே தான் வரும். ஓகே ஓகே. ஸோ இங்கே எடுத்து திங்ஸை வைக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து இந்த இடத்துல ஒரு கபோர்டு. ஓகே. மழை பெஞ்சா நனையும். ஆமாம். இங்கே ஒரு இது போட்டிங்களா? ஆமாங்க. இப்போ இது வாலுக்கு மேலே ஒரு கிரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இதெல்லாம் அடிஷ்னலாக வருங்க. பேரபெட் வால், இந்த வாட்டர் ப்ரூஃபிங்கு இதெல்லாம் நம்ம ஸ்கோப்பில் வந்துருங்க நார்மலாகவே எல்லா பில்டிங்க்கும். இப்போ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் வருங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த 1550க்கே இங்கே வாட்டர் ப்ரூஃபிங் இதே மாதிரி சேம் எக்ஸாக்டாக இப்படி வந்துருங்க நம்மளது. ஓகே ஓகே. அப்புறம் இந்த பேரபெட் வால், இதுதான் பேரபெட் வால். இந்த பேரபெட் வால் ஸ்டாண்டர்ட் சைஸுக்கு வந்துருங்க. ஓகே. அப்புறம் மற்ற இந்த இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் கிளைண்ட் சேஃப்டிக்காக பண்ண வச்சிருக்கிறது. ஓகே. இந்த வாட்டர் டேங்க்கு அது மேலே இதெல்லாம் நம்ம ஸ்கோப்பில் தான் வரும். 3000 லிட்டர் ஃப்ரீ. 3000 லிட்டர் ஃப்ரீ. இந்த அதாவது பெரிய ப்ராஜெக்டாக இருந்தால் பில்டப் ஏரியா பெருசாக லைக் அபோவ் ஒரு 5000 6000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருந்தால், இப்போ இந்த பில்டிங் வந்து 7800 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா. ஓகே. அப்போ அந்த இதில் இருந்தால் நம்ம 3000 லிட்டர் வரைக்கும் ஃப்ரீயாகவே தருவோம். இப்போ G+1 வந்தால் 1000 லிட்டர் ஃப்ரீ தரும் வாட்டர் டேங்க். ஓகே ஓகே. எப்படி இருந்தாலும் வந்துடும். எப்படி இருந்தாலும் ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக. ஓகே ஓகே ஓகே. ஓகே சார். இப்போ இந்த வீடு வந்து 1550க்கு பண்ணியிருக்கீங்க. இப்போ அதே மாதிரி பில்டப் ஏரியா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும்போது தான் அந்த ரேட்டில் பண்ண முடியும் இல்லையா? இல்லை அப்படி இல்லை சார். நான் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லைக் G+1 கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு மேலே கட்டினா யாராக இருந்தாலும் சரி அந்த ப்ரைஸ் கொடுத்துருக்கோம் நாங்கள். ஓகே ஓகே. பட் இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் ஆட் ஆகும். மேலே போகிற அளவுக்கு என்னால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகே. இந்த பில்டிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் 2024 ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இப்போ ஜஸ்ட் 2 days பிஃபோர் தான் இந்த வீடு பூஜை ஆச்சுங்க. பட் இப்போ ப்ரைஸ் வந்து அகைன் நாங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் உங்கள்கிட்ட சொன்னால 1699 இப்போ புதிய ப்ரைஸுங்க ஆக்சுவலி. ஓகே ஓகே. அந்த ப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆமாங்க. இப்போ நீங்கள் ஒன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரைஸ் ஏற்ற மாட்டோம். ஓகே. கிளைண்ட் ஒன்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணவங்களுக்கு, அக்ரிமெண்ட் சைன் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு மார்க்கெட்டில் ஃப்ளக்சுவேட் ஆனால் மெட்டீரியல் எல்லா
எல்லாமே கமோடிட்டி ஏறிட்டே இருக்கு ஆக்சுவலி. ஓகே ஓகே. இப்போ நம்மளுக்கு வர எம் சாண்ட் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, நீங்கள் பி சாண்ட் எடுத்தாலும் சரி, இல்லை அக்ரிகேட் ஜல்லி எடுத்தாலும் சரி, எல்லாமே ஹொசூர் மெட்டீரியல் தாங்க, தமிழ்நாடு மெட்டீரியல் தான். ஓகே ஓகே. ஸோ அங்கே ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதோட இம்பாக்ட் இங்கேயும் இருக்குது. 20% கிட்ட இன்க்ரீஸ் ஆச்சு மே மாதம் மட்டுமே கோர் ரா மெட்டீரியலில். ஸோ எங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. 20% இன்க்ரீஸ் ஆகும்போது நாங்கள் வந்து ரொம்ப சின்ன லெவலில் ப்ராஃபிட்டில் தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அப்போ எங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, அதனால தான். ஓகே ஓகே. இப்போ அந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு நீங்கள் என்ன குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க? மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிராண்டட் தான் சார். அதாவது ஒரே ஒரு கான்செப்ட் என்னன்னா, இப்போ ஸ்டீல்லேருந்து எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்போ எந்தெந்த ஊரில் எந்தெந்த ஸ்டீல் ஃபேமஸாக இருக்கோ அதில் இருக்க ஃபேமஸ் ஸ்டீல் தான் போடுவோம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரில் எடுத்துக்கிட்டோன்னா மீனாட்சி ஸ்டீல் தான் மோஸ்ட்லி நாங்கள் யூஸ் பண்ணுவோம். சிமெண்ட் எடுத்துக்கிட்டோன்னா டால்மியா, செட்டிநாடு இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. அப்புறம் நீங்கள் பெயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சுவிச்சஸ் வந்து எல்லா சுவிச்சஸும் வந்து ஆங்கர் ரோமா தான். ஒயர் வந்து ஹேவல்ஸு, ஃபினோலெக்ஸு, ஓகே, ஆங்கர் எல்லாமே இது மாதிரி தான் பிராண்டட் தான் போடுவோம். பைப்ஸ் எல்லாம் ஆஷிர்வாத், ஆஸ்ட்ரா வாட்டர் பைப்பு, சிவேஜ் பைப் எல்லாமே சுப்ரீம் தாங்க. இதெல்லாமே வந்து நான் இன்னும் கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னும் மனம் இன்னும் நினைச்சேன்னா இன்னும் இதெல்லாம் வந்து சப்ஸ்டாண்டர்ட் மெட்டீரியலோ இல்லை அதை பிராண்டெல்லாம் வேறு ஏதாச்சும் போட்டு அக்ரிமெண்ட் போட்டு இந்த மக்களுக்கு கொடுத்தா கூட தே வில் பை ஸ்டில். பட் நான் எண்ட் ஆஃப் த டே எனக்கு நான் எப்படி வீடு கட்டணும் அதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் வீடு கட்டி கொடுத்துட்ருக்கேன். ஓகே சார். எப்படி பார்த்தாலுமே இந்த ரேட்டுக்கு வந்து எப்படி பண்ண முடியும் அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. இன்னொன்று அந்த ரேட்டுக்கு பெங்களூரில் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது சார். அதுதான் ஆக்சுவலி நான் வந்து நான் சென்னையில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு உங்களோட டிஸ்கஸ் பண்ண நான் சென்னையில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருந்தேன். பட் ஆக்சுவலி என்ன ஆகுதுன்னா என்னால் வந்து இந்த மார்க்கெட்டையும் பார்த்துட்டு அந்த மார்க்கெட்டையும் பேரலாக என்னால் பார்க்க முடியல. ஓகே. இதில் எப்படின்னா லைக் அன் இண்டிவிஜுவல் ஷுட் பி அ ஓனர். அந்த ஒரு இண்டிவிஜுவல் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஓனர்ஷிப் எடுத்து செஞ்சால் தான் இந்த பிஸ்னஸில் வந்து 100% ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுங்க. ஸோ அதனால இப்போ நாங்கள் என்ன கன்சிடர் பண்ணோம்னா 2026 பிளான் வந்து கம்பெனி வந்து ஃப்ரான்ச்சைசஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். ஓகே ஓகே. புரிஞ்சுங்களா? ஸோ அதுக்குள்ளே இப்போ இது போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. எங்களுக்கு கிளைண்ட் நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொடுங்க ஃப்ரான்ச்சைஸி கொடுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் நிறைய பேர் ஆல்ரெடி பேசியிருந்தாங்க. நீங்கள் இது மாதிரி பண்ணுற மாதிரி இருந்தால் எங்களுக்கு ஒரு கான்செப்ட் எங்களே இது பண்ணுங்க கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லி ஆல்ரெடி நிறைய பேர் சொன்னனால இப்போ நாங்கள் அதை சீரியஸாக கன்சிடர் பண்ணுறோம். பிகாஸ் அதில் என்ன ஆகும்னா ஒரு இண்டிவிஜுவல் எடுக்கிறவங்க வந்து they will be whole and soul responsible. எங்க இன்ஜினியர் இருப்பாங்க, நாங்க அந்த காஸ்டிங் எப்படி பண்றதுன்னு சொல்லுவோம். பட் அகைன் சென்னையில் இதே பிரைஸ் இருக்குன்னா கண்டிப்பா இருக்காது. 200 rupees 250 rupees ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா. பட் அகைன் சென்னையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல பெஸ்ட் பிரைஸ் நாங்கள் இருப்போம். அண்ட் அந்த ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறாலும் நல்லா ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி தருவோம் நாங்கள் ஆக்சுவலி. ஓகே. இப்போ யாராச்சும் வந்து என்கிட்ட பயங்கரமாக பணம் இருக்குது, நான் ஃப்ரான்ச்சைஸி எடுத்துக்கிறேன் எனக்கு கொடுங்கன்னா அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். அந்த இண்டிவிஜுவலுக்கு பிஸ்னஸில் டைம் கொடுக்க முடியுமா? அவர் ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ பிஸ்னஸில் இருக்கலாம், ஏதாச்சும் இருக்கலாம். அவர் இண்டிவிஜுவலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 hours டெய்லி பிஸ்னஸில் டைம் கொடுக்க முடியும்னா கண்டிப்பாக அவங்கள கன்சிடர் பண்ணுவோம். ஓகே. நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியர் தான் வந்து ஃப்ரான்ச்சைஸி எடுக்கணும்னு இல்லை. இல்லை அப்படிலாம் இல்லை. நாங்கள் ஒரு இன்ஜினியர் அசைன் பண்ணுவோம் அந்த சைட்டுக்கு. அந்த ஃப்ரான்ச்சைஸிக்கெல்லாம் ஒரு இன்ஜினியரை கொடுப்போம். அவங்கள்ட்ட எப்படி வேலை செய்யறதுன்னு நாங்கள் சொல்லி தருவோம். ப்ளஸ் அந்த இண்டிவிஜுவல் யார் ஃப்ரான்ச்சைஸி இருக்கிறாங்களோ அவங்க வந்து ஒரு 45 days to 2 months வரைக்கும் 60 days வரைக்கும் நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். பெங்களூர்ல இங்கே செட்டப் எப்படி ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு, மெட்டீரியல் எப்படி சோர்ஸ் பண்ணுறது, ஒர்க் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஒரு ஸ்டேஜ்லையும் ஒர்க் எப்படி எடுத்துகிட்டு போகிறது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்லையும் எங்களுக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வருது. இப்போ அன்னோன் பர்சன் யாரோ ஒருத்தர் ப்ராஜெக்ட் எடுத்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்டிக்கூடாது. அதனால நாங்கள் வந்து இப்போ எங்கள் கம்பெனிக்குன்னு ஒரு நல்ல ஒரு பேர் இருக்குது மார்க்கெட்டில். இப்போ நிறைய பேர் இதெல்லாம் எனக்கு எதுக்கு ஃப்ரான்ச்சைஸி கொடுக்கணும்னு ஒரு தாட் ப்ராசஸ் வந்ததுனா ஏகப்பட்ட பேர் மக்கள் ஃபோன் பண்ணி எங்களுக்கு சொன்னாங்க, சார் நீங்கள் வாங்க சார் நாங்கள் உங்களுக்கு பண்ணித்தரோம், நீங்கள் எங்கள் கூட பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஏகப்பட்ட பிளான் உங்கள் வீடியோ பார்த்துட்டு கோயம்புத்தூர் ஆகட்டும், மதுரை ஆகட்டும், திருச்சி ஆகட்டும், சேலம் ஆகட்டும், எல்லா பக்கம் கால்ஸ் வருதுங்க. ஸோ எல்லா சின்ன சின்ன சிட்டிஸ்லையும் யாராச்சும் ஒரு இண்டிவிஜுவல்ஸ் நல்லா நாட் ஜஸ்ட் மணி அவங்க டைம் கொடுத்து அவங்களால ஃபோக்கஸ் பண்ணி நல்லது பண்ண முடியும்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக வி ஆர் தேர் டு ஹெல்ப் தெம். ஓகே சார். இப்போ பிரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் கான்கிரீட் இங்கே யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? இப்போ இதே பிளாக் வந்து அங்கே ஈரோடு பக்கம், கோயம்புத்தூர், தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் இப்போ நிறைய பக்கம் அங்கேயே ரீப்ளேஸ் ஆகிட்டு இருக்கு சார். சாலிட் பிளாக் வந்துட்டு இருக்கீங்க யூஸ் பண்ணுறாங்க. இதே பிரிக் அங்கே யூஸ் பண்ணால் ரேட்டு கம்மியாகுமா? இல்லை, அதாவது மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸ் இருக்கோ, இப்போ ரியாசஸ் கோல்டன் கீன்றது என்ன நீங்கள் எடுத்தீங்கன்னா பேசிக்லி ஒரு காமன் மேனுக்கு வீடு கட்டுறதுக்கு ஒரு 200% அஷ்யூர்ட் கம்பெனியாக இருக்கும். ஒன்று நாங்கள் ப்ரைஸில் பெஸ்ட்டாக இருப்போம், இன்னொன்று கஸ்டமருக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் வீடு கட்டி தரதான் எங்களோட ஒரு ஃபண்டமெண்டல் கோல். ஓகே ஓகே. புரிஞ்சுங்களா? இப்போ நீங்களே ஒரு காமன் மேன் வீடு கட்டுறீங்கன்னா உங்கள்ட்ட ஒரு 40 lakhs 50 lakhs ஹார்ட் அண்ட் மணி இருக்கும்போது அந்த பணத்தை வாங்கி நீட்டாக டிசிப்ளின்டாக வீடு கட்டி தரதான். அதே மாதிரி தேவசந்திரன் எல்லாத்தையும் ஒரே ரெக்வஸ்ட் பண்ணுறது. ஏன்னா ஏகப்பட்ட பேர் மக்கள் எங்கள்கிட்ட ஃபீட்பேக் கொடுத்துருக்காது பர்சனலி, பில்டர்கிட்ட போய் பணம் கொடுத்தா ஏமாத்திட்டாங்கன்னு. கண்டிப்பாக எந்த பில்டர்ட்டையும் போய் உங்களோட 50%, 40%, 30% ஆஃப் த பேமெண்ட் ஒன்றா கொடுக்காதீங்க. ஸ்டேஜ் பார்ஷலாக கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்க, அந்த ரிட்டர்னில் வைங்க.
எங்கள்கிட்ட வேலையை கொடுங்கன்னு சொல்ல கண்டிப்பாக யார்கிட்ட கொடுத்தாலும் சரி அதை ஒரு 20 பேமெண்ட்ஸ் இல்லை 15 பேமெண்ட்ஸ் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் பேமெண்ட் கொடுங்க. ஸோ தட் உங்கள் ஒர்க் ப்ரோக்ரஸ் ஆகுது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இது பண்ண முடியும். நீங்கள் சேஃப் கார்டாக இருப்பீங்க நீங்கள். ஓகே ஓகே. ஏன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி இது பண்ணுறாங்க சார். அதுலேயே நிறைய பேர் உஷாராக இருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் கிடுன்னு வேலை செஞ்சிடறாங்க. அந்த ஃபினிஷிங் டைமில் தான் உங்களுக்கு வந்து இல்லை அதுதான் இப்போ என் ப்ரைஸை பார்த்து பெங்களூர்லேயே வந்துங்க நிறைய பேர் இவர் பண்றாருல இதே மாதிரி வைக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், சென்னையில கூட யாரோ கோல்டன் கீன்னு சொல்லி எங்க பேர்ல ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரியாசஸ் கோல்டன் கீ தான் நம்ம கம்பெனி பேரு. அதுல கூட நிறைய கால்ஸ் வருது, சார் இப்படி இருக்காங்களே நீங்க தானே அப்படின்னு சொல்லி. கண்டிப்பா இல்லை சார், எங்க பிரான்ச் பெங்களூர்ல மட்டும்தான் இருக்கு. ஃப்ரான்ச்சைசி கொடுத்தா கண்டிப்பா நாங்கள் அஃபிஷியலாக அதை அனௌன்ஸே பண்ணுவோம், இந்த இடத்துல எங்க பிரான்ச் இருக்கு, இதான் எங்க ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சார். அப்போ நெக்ஸ்ட் இயர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெங்களூர் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக. அதாவது அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி ஆளுங்க யார் நல்ல ஆளுங்க கிடைக்கிறாங்களோ. இப்போ நாங்கள் அப்ளிகேஷன் வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நிறைய பேர் இது எங்களுக்கு ஐடியா கொடுத்தனால தான் எங்களுக்கும் ஒரு தாட் ப்ராசஸில் வந்தது. இப்போ பெங்களூரில் எங்களுக்குன்னு நல்ல ஒரு பேர் இருக்குது. இதுவே இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறது எப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் தோணுச்சுங்க. அது 100% நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். எங்களோட இதில் தான் இருக்கும், நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம். எல்லாமே நம்ம கம்பெனி பேரில் தான் இருக்கும். ஓகே. அது நாங்கள் இங்கே என்ன செய்கிறோமோ அதே தான் இருக்கும். 100% இன்னும் பெட்டராக இருக்கும். கண்டிப்பாக அந்த பிரான்ச்சஸ்க்கு நானே வருவேன், பர்சனலாக வந்து விசிட் பண்ணுவேன். நான் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பேன். எல்லாமே இருக்கும் ஆக்சுவலி. ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ.